திருமாலின் பக்தனுக்காக சிவனின் ஆவுடை மீது சிவபெருமான் இடமளித்து திருமால் காட்சி தரும் 108 திவ்ய தேசங்களில் 107வது திவ்ய தேசத்திற்கு இணையாக கருதப்படும் காவேரிப்பாக்கம் அருகே திருப்பார்க்கடலில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாளின் திருக்கோவில் வரலாறு இது. காஞ்சியில் உலக நலனுக்காக பிரம்மதேவர் ஒரு யாகத்தை நடத்தினார். பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி இல்லாமல் யாகம் செய்து கொண்டிருந்தார். இதனை அறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று வேகவதி ஆற்றின் வடிவத்தை எடுத்து யாகத்தை அழிக்கும் நோக்கில் முழு வேகத்தில் யாகத்தை தடுக்க பாய்ந்தார். பிரம்மா விஷ்ணு பகவானிடம் முறையிட வேண்டுகோளுக்கிணங்கி விஷ்ணு பகவான் ஆற்றின் குறுக்கே படுத்துக்கொண்டு வேகவதி ஆற்றின் ஓட்டத்தை நிறுத்தினார். பார்க்கடலில் திருமால் படுத்திருப்பது போல இவ்விடத்தில் சயனித்து காட்சி தந்ததால் இது பார்க்கடலுக்கு இணையாக திருப்பார்க்கடல் என்று பெயர் பெற்றது. அந்த யாகத்தில் புண்டரீக மகரிஷியும் கலந்து கொண்டு யாகத்தை தரிசித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அன்று வைகுண்ட ஏகாதசி என்பதால் புண்டரீகர் எப்பாடுபட்டாவது ஸ்ரீ விஷ்ணுவின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். வழியில் ஒரு கோவிலைக் கண்ட அவர் அது ஒரு விஷ்ணு ஆலயம் என்றே கருதி அங்கிருந்த தீர்த்தக் குளத்தில் நீராடினார். பின்னர் ஸ்ரீ விஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் கோவிலுக்குள் நுழைந்தார். ஆனால் கோவிலுக்குள் நுழைந்ததும் அவருக்கு பெரும் ஏமாற்றமே காத்திருந்தது. அது ஒரு சிவாலயம். இங்குள்ள சிவபெருமான் தூஷேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்த அவர் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளானார். வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் விரதமிருந்தும் ஸ்ரீ விஷ்ணுவின் தரிசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலை கொண்ட அவர் அக்கோவிலை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அவர் வெளியேற முற்பட்டபோது அங்கிருந்த ஒரு அந்தணர் அவரை தடுத்து அது உண்மையில் ஒரு விஷ்ணு ஆலயம்தான் என்று தெளிவுபடுத்தினார். மேலும் கோவிலுக்குள் சென்று தானே நேரில் சரிபார்த்து கொள்ளுமாறு அவரை வற்புறுத்தி அழைத்தார். சற்றே தயக்கத்துடன் தான் கண்டதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் புண்டரீக மகரிஷி கோவிலுக்குள் நுழைந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்படும் ஆவுடையாரின் அதாவது பீடத்தின் மீது சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க ஸ்ரீ விஷ்ணு பகவான் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்துக் கொண்டிருந்தார். ஹரியும் சிவனும் ஒருவரே என்ற மகத்தான தத்துவத்தை புண்டரீக மகரிஷிக்கும் அவர் வாயிலாக இவ்வுலகிற்கும் விளக்கி உணர்த்த இதைவிடச் சிறந்ததொரு வழி வேறு ஏது இருக்க முடியும்? ஸ்ரீ விஷ்ணு பகவான் புண்டரீகருக்காகத் தோன்றி இத்தகைய பிரசன்னமான அதாவது மகிழ்ச்சியான தரிசனத்தை அளித்ததால் இங்குள்ள இறைவன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று திருநாமம் கொண்டு இன்றும் திருப்பார்க்கடல் எனும் ஊரில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்.